இனி போன்பே, கூகுள் பே, பேடிஎம் மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு 10,000 ரூபாய்க்கு மேல பணம் அனுப்ப போனீங்கன்னா இம்மீடியட்டா போய் சேராது, 1 மணி நேரம் டைம் ஆகும். இத நான் சொல்லல, ஆர்பிஐயோட யோசனை தான் இது. இப்படி ஒரு யோசனையை கொண்டு வர்றதுக்கான காரணம் சைபர் கிரைமை கட்டுப்படுத்துறதுக்காக. எத்தனையோ சைபர் ஃப்ராட்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓடிபியை ஷேர் பண்ணிட்டாங்க, பணமே போச்சு. ஒரே ஒரு மிஸ் கால்ல பணம் காலி. கால்ல பேசிட்டு இருக்கும்போது வேற யாரையோ கான்ஃபரன்ஸ்ல போட்டு அப்போ ஓடிபியை ட்ராக் பண்ணி பணம் போச்சு. இந்த மாதிரி fraction of secondல நம்மள நிறைய பேர் இந்த சைபர் கிரைமால பணத்தை தொலைச்சிட்டு இருந்திருக்கோம். சோ இத கட்டுப்படுத்த தான் ஆர்பிஐ இப்படி ஒரு யோசனையை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது உண்மையாலுமே வர்க் ஆகுமா? டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் யூபிஐயோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஸ்பீட் தான். அதுவே ஸ்லோ டவுன் ஆயிருச்சுன்னா நம்மளோட வாழ்வாதாரத்துல, லைஃப் ஸ்டைல்ல இந்த பேமெண்ட் இனி எப்படி இருக்க போகுது? அப்ப நம்ம யாருக்கு 10,000 ரூபாய் பணம் அனுப்புறதா இருந்தாலும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா? இந்த மாதிரி புது ரூல்ஸ்லயும் ஒரு அட்வான்டேஜ் கண்டுபிடிச்சு ஸ்கேமர் ஏமாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? சோ இந்த மாதிரி எல்லா டவுட்ஸுக்கும் பதில் இந்த வீடியோல இருக்கு. ஆர்பிஐயோட இந்த ஐடியா என்ன அப்படிங்கறத வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் ஓல தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். ஏப்ரல் 9ஆம் தேதி 2026 ஆர்பிஐ ஒரு டிஸ்கஷன் பேப்பரை ரிலீஸ் பண்றாங்க. அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய யோசனை, அந்த ஒரு ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, இனி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு அன்னோன் பர்சனுக்கு, இல்ல அவங்க லிஸ்ட்ல இல்லாத, கான்டாக்ட் லிஸ்ட்ல இல்லாத ஒரு பர்சனுக்கு பணத்தை அனுப்புறாங்க அப்படின்னா 10,000 ரூபாய் தான் லிமிட். அதுக்கு மேல போகக்கூடிய பணத்துக்கு 1 மணி நேரம் கூலிங் பீரியட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஆர்பிஐ டிஸ்கஷன் பேப்பரை வெளியிடுறாங்க. which means இங்க ஒரு கிளாரிஃபிகேஷன், இந்த ரூல் இன்னும் அமலுக்கு வரல. இட்ஸ் நாட் yet implemented. இதை பப்ளிக்கோட ஒப்பீனியனுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மே 8, 2026 வரைக்கும் பப்ளிக் ஃபீட்பேக் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஃபீட்பேக் ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆர்பிஐ ஒரு முடிவுக்கு வருவாங்க. பட் ஆனா இந்த ரூல் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்க 10,000 ரூபாய்க்கு மேல பணம் அனுப்புறீங்க அப்படின்னா, அது உங்க யூபிஐல இருந்தாகட்டும், இல்ல பேங்க் டிரான்ஸ்பர் ஆகட்டும், நெஃப்ட் ஆகட்டும், ஆர்டிஜிஎஸ் ஆகட்டும், எந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மூலமாவும் நீங்க 10,000 ரூபாய்க்கு மேல யாருக்காவது பணம் அனுப்புறீங்க அப்படின்னா, அவங்க உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இல்ல, உங்களோட இந்த frequent பேமெண்ட் லிஸ்ட்ல இல்ல, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு கான்டாக்ட்டுக்கு நீங்க அனுப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒரு அக்கவுண்ட்டுக்கு அந்த பணம் போய் சேர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நீங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எதை யூஸ் பண்ணி, நெட் பேங்கிங் எதை யூஸ் பண்ணி நீங்க இந்த ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல பணம் அனுப்பிச்சாலும் இந்த ரூல் பொருந்தும். ஆனா இதுல கொஞ்சம் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி சேவ்டு கான்டாக்ட்ஸ், உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்பர், நீங்க ஃப்ரீக்வெண்டா பே பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு QR கோட் ஆகட்டும், இல்ல மோஸ்ட்லி ஒரு நல்ல அத்தன்டிகேட்டடான ஒரு பிளேஸ், அந்த ஒரு ஒயிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பேமெண்ட் QR கோட் ஆகட்டும், இதுக்கெல்லாம் பணம் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா அந்த ஒரு எந்த ஒரு கான்டாக்ட்டுமே நீங்க அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வச்சுக்கிட்டது கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு டிலே நடக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த ஒரு பர்டிகுலர் ரூல் எப்படி இந்த சைபர் ஃப்ராட் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது நிறைய இடத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு அப்பா இருக்காரு, அவருக்கு ஒரு கால் வருது. நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசுறேன், உங்க பையன் ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, அது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான், இல்ல ஒரு வண்டி இடிச்சிட்டான், நாங்க ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கோம், இமிடியேட்டா நீங்க இந்த ஒரு அமௌண்ட் ஃபைனை கட்டினாதான் நாங்க வெளியில விடுவோம், அப்படி இல்லைன்னா நாங்க உள்ளே லாக்அப்ல வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் வருது. எஜுகேட்டட் பேரண்ட்ஸா இருந்தா குவெஸ்சன் பண்ணுவாங்க, என்னன்னு ரீசன் பண்ணுவாங்க. ஆனா பெருசா படிப்பறிவு இல்லாத அப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பயந்து பணத்தை, இருக்கிற பணத்தை அக்கௌண்ட்ல இருந்து சொல்லுங்க சார், எங்க அனுப்பணுமோ சொல்லுங்க, அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ டக்குன்னு பணத்தை அனுப்புறாங்கன்னு வச்சுக்குவோம், இமீடியட்டா அந்த ஒரு போலீஸ் ஆபீசர்னு சொல்லி போன் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கேமருக்கு பணம் இமீடியட்டா போய் சேராது. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் கட் ஆகும், ஆனா அவனுக்கு போய் சேராது. உங்க சிஸ்டம்ல ஒரு 1 ஹவருக்கு அது லாக் ஆயிருக்கும். சரி, சிஸ்டம்ல லாக் ஆயிருது. இது எப்படி ஸ்கேமையும் சைபர் ஃப்ராடையும் ஒழிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இங்க இருக்க ஆன்சர். அதே அப்பாக்கு அவர் பணம் அனுப்பிச்சு அடுத்த 15 நிமிஷத்துல புள்ள போன் பண்றான். இந்த மாதிரி, அப்பா நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்கறான். இல்லப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், கேட்டை ஓபன் பண்ணுங்க அப்படிங்கிறான். என்னடா சொல்ற, இப்பதான் நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டதா அசிஸ்டன்ட் கமிஷனர் போன் பண்ணாரு, போலீஸ் போன் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லி அப்பா சொல்ல, மகன் பேச, கிளாரிஃபை ஆகி அது ஸ்கேம்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் ஐயோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டமே, பணத்தை நான் அனுப்பிச்சிட்டேன்னு அடிச்சுக்க வேண்டியதில்லை. நீங்க அந்த பேமெண்ட்டுக்கு போய் கேன்சல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குமாமா, அதை கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு போக வேண்டிய பேமெண்ட் நின்று திருப்பி உங்களுக்கு அந்த ஒரு பணம்
வந்துரும். இதுதான் மேட்ரு. திஸ் இஸ் லைக் a complete game changer for cyber crimes. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கிறப்போ செக்யூரிட்டி சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம குடும்பத்துக்காக நம்ம எந்த மாதிரியான சேஃப்டியை பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல நம்மளும் கண்ணுங்கருத்துமா இருக்கணும். எப்படி அரசாங்கம் தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே சேஃபா செக்யூரா இருக்கணும் அப்படின்னு அந்த செக்யூரிட்டியை வந்து கொண்டு வராங்களோ, நம்ம குடும்பத்துக்கும் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய அப்பா அம்மா இல்லை கணவன் மனைவி குழந்தைகள் இவங்களையும் நம்ம தான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. உங்க ஃபேமிலியில யாருக்காவது உடல்நிலைக்கு பிரச்சனை வர்றப்போ ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னாலே சேவிங்ஸை உடைக்க போவோம். அந்த ஒரு சிக்கல்ல போய் மாட்டாம ஈஸியா அந்த எல்லா எமர்ஜென்சியும் சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப தான் நிறைய பேர் நிறைய தப்பு பண்றீங்க. தப்பான இன்சூரன்ஸ் தேர்ந்தெடுத்துறீங்க. அதுக்கப்புறம் ஐயோ போச்சே, நான் இத்தனை வருஷம் கட்டிட்டேனே, இப்போ வந்து இப்படி ஒரு இதை சொல்றானே அப்படின்னு நிறைய இடத்துல ப்ராப்ளம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கும் சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. டிட்டோ மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ். எப்பவுமே இன்சூரன்ஸுக்கு ஏதாவது ஒரு கன்சல்டன்சி கிட்ட நீங்க பேசுறீங்க, இல்ல வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிட்டே பேசுறீங்க அப்படின்னா திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட பாலிசியை வாங்க வரைக்கும் விடவே மாட்டாங்க. அத்தனை ஸ்பேம் கால்ஸ். ஆனால் டிட்டோவில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச அந்த ஒரு விஷயம், ஒரு தடவை நீங்கள் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே காலில் உங்கள் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறாங்க. அதே மாதிரி எந்த விதமான ஸ்பேம் கால்ஸும் கிடையாது. இன்னொரு மிகப்பெரிய நம்பிக்கை, டிட்டோ வந்து ஜெரோதா பேக்டாக இருக்கிறதுனால அவங்களோட ரேட்டிங் 4.9 5 வரைக்கும் இருக்கு. 8 லட்சத்துக்கும் மேலான மக்களுக்கு ரைட் இன்சூரன்ஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்க உதவி செஞ்சதால தான் இந்த ரேட்டிங் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதில் இன்னொரு அருமையான விஷயம் என்னன்னா, கிளைம் நேரத்தில் நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்தில் எவ்வளவு முக்கியமான தேவைப்படுற நேரத்தில் இவங்க உதவி செய்யறாங்கன்னா பாருங்க. இன்னுமே உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அவங்களுக்கு ஒரு காலை புக் பண்ணி நீங்களே பேசி பாருங்க. எந்த காஸ்டும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை, எந்த ப்ரெஷரும் இல்லை. கால் பண்ணி உங்களுக்கான பெஸ்ட் அட்வைஸை நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இது எல்லாமே ஃப்ரீ தான். இன்னும் கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அவங்கள டெக்ஸ்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த புதிய ஆர்பிஐயோட ஆலோசனை எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நிறைய இடத்துல நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல நாங்களே ஷார்ட்ஸ் போடுறோம். ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்கு நாங்களே வந்து எந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறானுங்க, நீங்கள் எந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு மிஸ்ட் கால் கொடுக்குறான். அந்த மிஸ்ட் காலை என்னன்னு பார்க்குற நேரத்தில் நம்மளுக்கு வந்து பணத்தை அடிச்சிட்றான்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணி பணத்தை அடிச்சிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு ஏன் டீப் ஃபேக் வீடியோஸ் உங்கள் பசங்க பிள்ளைங்களாட்டவே பேசி, ஐயோ நான் வந்து வழி மாறி வந்துட்டேன், நான் வந்து எங்கேயோ மாட்டிக்கிட்டேன், எனக்கு இப்போவே இவ்வளோ பணத்தை அனுப்பிச்சி விடுங்க, நான் எப்படியாவது வீடு வந்துடுறேன் அப்படின்னெல்லாம் ஒரு பதட்டத்தை இந்த பெருசாக படிப்பறிவு இல்லாத பேரண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஸ்கேமை பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச காசையும் அடிச்சுட்டு விடுற ஸ்கேம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளவு ஏன் நம்ம ஒண்ணுமே பண்ணாட்டி யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்கிற நேரத்துல நடுவுல ஒரு கான்ஃபரன்ஸ் கால் வந்து அந்த கால் மூலமா ஓடிபியை ட்ரேஸ் பண்றானுங்களோ, அது எப்படி ஹேக் பண்றானுங்களோ, அந்த மாதிரி எல்லாம் பணத்துல ஃபுல்லா பேங்க்ல இருக்கிற பணத்தை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டோரிஸுமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி பணத்தை தொலைச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டுல. இப்போ உங்களுக்கு டேட்டாவோட சொல்லணும் அப்படின்னா 2021 2.5 லட்சத்துக்கும் மேலான மக்கள் 550 கோடிக்கும் மேலான ரூபாயை இந்த மாதிரி ஸ்கேம்ல வந்து தொலைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுவே 2025 28 லட்சம் கேசஸ்ங்க. எவ்வளவு பணத்தை தொலைச்சிருக்காங்க தெரியுமா? 22,193 கோடி, நியர்லி 23,000 கோடி ரூபாயை தொலைச்சிட்டு இருந்திருக்காங்க பாருங்க. அண்ட் இதுல முக்காவாசி கேஸ் ரிப்போர்ட் பண்ணப்படாதது, அதனால பெருசா நம்மளுக்கு வெளியில தெரியவும் வராதது. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இந்த 1 மணி நேரம் ஒரு சேஃப்டிக்கான ஒரு கோல்டன் கேட்டா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதை ஒழிக்கிறதுக்கு தான் எந்த விதமான ஸ்கேமருக்கும் இம்மீடியட்டா அந்த பணம் போய் சேர்ந்துடக்கூடாது, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அக்கௌண்ட் காலியாகி வைப் அவுட் பண்ணக்கூடாது, முடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டைம் டு திங்க், டைம் டு கேன்சல் அண்ட் டைம் ஃபார் த பேங்க்ஸ் டு வெரிஃபை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு ஆலோசனையை ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனுக்கு வருவோம். நான் இப்போ வந்து காய் கடைக்கு போகிறேன். அங்கே காய் வாங்குறப்போ நான் வந்து டெய்லியும் அவருக்கு வந்து அந்த QR கோடில் தான் பே பண்ண போகிறேன். ஒருவேளை நான் வந்து கிராசரி ஸ்டாப் போகிறேன், அவங்களுக்கு வந்து மாசமானா நான் ஒரு 10, 15,000, 20,000க்கு வீட்டு ஜாமான் வாங்குவேன். அப்படி இல்லையா, நான் ஏதாவது ஒரு நல்ல புடவை கடைக்கு போகிறேன், நம்ம வந்து அப்பப்போ நாங்கள்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம், அங்கே போயிட்டு நான் ஒரு 20, 25,000 நான் பே
பண்ணு, எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் நின்றுட்டே இருக்க முடியுமா என்ன? ஒருவேளை கஸ்டமர் ஆகிய நம்மளுக்கு மட்டும் இல்லை, அந்த பக்கம் ஷாப் கீப்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குமே இந்த மாதிரி டிலே ஆகிறப்போ ஐயோ பேமெண்ட் வந்துருச்சா இல்லையான்னு அந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்காதா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். அதுக்காக தான் ஆர்பிஐ எக்ஸெப்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், மர்ச்சன்டைஸ் யாரெல்லாம் இருக்காங்க, மர்ச்சன்ட் கியூஆர் கோடெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கியூஆர் கோடுக்கு இம்மீடியட்டாக பணம் போயிடும், ஈவன் 50,000 இருந்தாலும் பணம் போகும் அப்படிங்கிற எக்ஸெப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ரெக்கரிங் பேமெண்ட்ஸ், இந்த இஎம்ஐ எஸ்ஐபி அது இதுன்னு நம்ம மாசமான அந்த டைமுக்கு டான்னு பிரிச்சு கூடியதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் லிமிட்டேஷனே இல்லாமல் எந்த டைமுக்கு வேணாலும் இப்படிங்கிறதுக்குள்ள பணம் போயிடும் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு எக்ஸெப்ஷனு. அடுத்ததா ட்ரஸ்டட் அக்கௌண்ட், ஒயிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மாலுக்கு போறீங்க, அங்கே ஒரு பெரிய ட்ரஸ்டட் ஸ்டோர் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு 20-25,000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அங்கே நீ பே பண்ணுறப்போ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதில் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களுமே கூட அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் இது இருக்குது, அந்த ஃப்ராட் கேசஸ் எல்லாம் எதுவுமே அவங்க மேலே இல்லை, ஒரு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு அக்கௌண்ட்டாக இல்லை, ஒயிட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா பணம் தாராளமாக போய் சேரும், பெரிய டிலே ஆகாது அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸெப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னதான் ஆர்பிஐ புது ஆலோசனைகளை கொண்டு வந்தாலும் கூட, என்னதான் இந்த டிரான்சாக்ஷனை இன்னும் வந்து செக்யூரிட்டியோட ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸோட வந்தாலும், இந்த ஸ்கேம் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பானுங்க. பட் ஆனால் இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஒரு சிட்டிசனாக ஒரு நல்ல ஒரு கஸ்டமராக நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் வந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. உங்கள் ஃபோனை தயவு செஞ்சு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணாதீங்க, டீட்டெயில்ஸ் அங்கங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு வராதீங்க, கொடுத்துட்டு வராதீங்க, குவெஸ்சன் பண்ணுங்க. ஒரு ஷாப்பில் போய் நீங்கள் வந்து நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா கூட நம்பர் அவசியமாக கொடுக்கணுன்ற ஒரு கம்பல்ஷன் கிடையவே கிடையாது. ஒரு ஷாட்லையும் நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் குவெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஒரு இடத்துலையுமே நீங்கள் மைன்யூட்டாக மிஸ் அவுட் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஆர்பிஐ, கவர்மெண்ட் எல்லாருமே நம்மளோட செக்யூரிட்டிக்காக, நம்மளோட அந்த ஒரு பேமெண்ட்டையும் நம்மளோட டிரான்சாக்ஷனையும் ரொம்ப செக்யூராக காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாக்கிரதை இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த ஒரு கான்செப்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்கேஸ் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு அப்படின்னா பொதுமக்கள் ஆகிய நமக்கு இந்த மாதிரியான சேலஞ்சஸ் உருவாகும். அதை எப்படி நம்ம கோப் அப் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் இன்னும் ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுவானுங்கன்னு தெரியாது. ஆனா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு நான் சொன்ன இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். அண்ட் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.